நீங்க பாருங்க, ஒரு ட்ரெண்ட் பாருங்க தமிழ்நாட்டில். ஒரு அசைக்க முடியாத உறுதியான ஒரு சுவரை போல் இருக்கின்ற திராவிடத்தினுடைய சித்தாந்தங்களை உடைப்பதற்கு திமுகவை தான் அழிக்கணும், திமுகவை தான் சிதைக்கணும். அதுக்கு கிளை வேற இருக்கிற அண்ணா திமுகவை முடிச்சுட்டாங்க. திமுக கிட்ட வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, திராவிடத்தின் பிள்ளைகளே தேர்ந்தெடுக்கிறான். சீமானை கூப்பிட்டு நீ போய் பெரியாரை திட்டு, ஐபிஎஸ் கூப்பிட்டு நீ போய் எல்லாத்தையும் வாடா போடான்னு பேசு, பத்திரிகையாளர்லாம் குரங்குன்னு சொல்லு. இதை மாதிரி ஒரு ஒரு அவமரியாத அரசியலை சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக மக்களை பிரிச்சுட்டாங்க. காங்கிரஸ் என்னைக்கு இனிமேல் கதிமோட்சம் பெற்று வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. ஏன்னா பிரியங்கா காந்தி ஒருவரம், ராகுல் காந்தி ஒருவரம் இருந்தாலும் கூட இவங்க வாரிசு அரசியல் பேசுறான ஒழிய, பீகாரில் இருக்கிற போய் வென்று வந்திருக்கின்ற எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் எடுத்து பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பேருன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க எப்படி இவங்க தொடர்ந்து இதில் ஜெயிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, தேர்தல் கமிஷனுக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. ஏன்னா 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை விடுறது என்பது இட் இஸ் டு பி ஸ்க்ரூட்டினைஸ்ட். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, எத்தனை அணிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறதோ அப்படி தேர்தல் கமிஷனும் ஒரு அணி அப்படின்ற பேச்சு வந்துருச்சு. பரகால பிரபாகர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப இத்தனை அணிகளை கையில் வைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா என்பது ஏன் ஒரு பலம் பொருந்திய கட்சியாக, அசைக்க முடியாத கட்சியாக இருக்கிறது என்பதற்கு காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கு. அறிவியல் பூர்வமாக இந்த தேர்தல் என்பது திருடப்பட்ட தேர்தல், தில்லுமுள்ளுகளால் நடத்தப்பட்ட தேர்தல் என்பதாக உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தரவுகளின் வழியாக நிரூபிக்கவில்லை என்று சொன்னால் செய்தித்தாட்களில் வருகின்ற செய்தியாக தான் இருக்கும். காங்கிரஸ் என்பது ஏன் நீங்க சிஸ்டமேட்டிக் டீஸ்டெபிலைசேஷன் சொல்லுவாங்க. அந்த சிஸ்டமேட்டிக் டீஸ்டெபிலைசேஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மோடி சம்பந்தம் இருக்கோ இல்லையோ காலையில் எழுந்த உடனே நேருவால் தான் இந்தியா கெட்டு போச்சும்பாரு. ஆனால் அதே நேருவினுடைய அமைச்சரவையில் கூட்டு பொறுப்பில் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் காங்கிரசினுடைய அமைச்சராக இருந்து RSS தடை செய்கின்ற அளவிற்கு நடவடிக்கைகளை எடுத்த ஒருவரை பட்டேல் என்கின்ற ஒரு காரணத்திற்காக ஜாதி ரீதியாக பிரித்து ஸ்கூல்ல சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, கடை வாங்கி கழிக்கிறதுன்னு. அந்த மாதிரி காங்கிரஸ் இருந்த தலைவர் எடுத்து 3000 கோடிக்கு சிலையை வச்சு இவர் எங்களவர் சொல்றதே